பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஜேஎம்எஸ் சந்திரமொழி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பருங்க. ஸோ கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா கோச்சார் ரீதியாக விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்திலே ராகு, 2ஆம் இடத்துல சனி வராரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு வராரு, 7ஆம் இடத்துல கேது வராங்க. ஸோ அவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. எந்த பலன் எப்படி செய்ய போகுது, நன்மையை தருதா இல்லை தீமையை கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இப்படி இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கோச்சாரத்தை? கோச்சாரம் என்பது ஒரு 15, 5, 10 இப்படி பல விதங்களில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிற ரிசல்ட் தான். ஆனால் இன்னைக்கு மெயினாக கோச்சாரம் தான் நம்ம ரீச் ஆகுது மக்களுக்கு. அதனால் அந்த கோச்சார பலன்களை வச்சு பாவங்களை புரிய வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்களே சொன்னீங்க 2, 5, 7 இதெல்லாம் தான் நிகழ்வு. அந்த பாவம் தான் நிகழ்வை நடத்தி கொடுக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கிரகம் நடத்துதுன்னு நினச்சிக்கிறோம். அதில் தான் மிஸ்டேக் ஆகுது. இப்போ கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பணம் தருபவர், வேலை தருபவர், சொந்த தொழிலை தருபவர். ஏன்னா அவருக்கு 2ஆம் வீட்லேயும் 6ஆம் வீட்லேயும் 10ஆம் வீட்லேயும் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திர தொடர்புகள் தான் பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரின்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை புத்தி அந்தரம் வரும்போது இந்த பணம் விஷயத்தை, வேலை விஷயத்தை, தொழில் விஷயத்தை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்க போகுது. அது திசா புத்தி. கோச்சாரம் எதுக்கு பார்க்கணும்னா, கோச்சாரத்தில் அந்த கிரகமானது கெட்ட பாவ தொடர்பில் இருக்கா நல்ல பாவ தொடர்பில் இருக்கான்னு தான் பார்க்கணும். அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பாசிட்டிவ், பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவ். இப்போ அதே சனி அக்டோபர் 10க்கு மேலே புதன் நட்சத்திரத்தில் போவார். அப்போ புதன் நட்சத்திரத்தை சார்ந்து அது பலன் கொடுக்கும். இப்போ சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி மாதிரியே பலன் கொடுக்கும். இப்படி நட்சத்திர தொடர்புகளையும் கோச்சாரத்தை பார்க்கணும். இது டீப்பாக பார்க்க வேண்டிய ஸ்டடி. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இது மாறுதல் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ சனி முதல்ல இருந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா தலை மேலே உட்கார்ந்த மாதிரி. அவர் பணம் தர கிரகம் பணம் தர்ற ஸ்தானத்திலிருந்து விரயத்தில் இருந்த மாதிரி. 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், வேலை தர்ற இடம் கடகம், அதுக்கு 8ஆம் இடத்துல இருந்தார் பழைய சனி. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம், அதுக்கு 4ஆம் இடத்துல இருந்தார். இந்த 2, 6, 10க்கு நெகட்டிவாக இருந்ததுனால கஷ்டங்கள் பற்றிருக்க கூடும். ஆனால் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மாறும். இந்த சனி மீனத்தில் போகிறவர் டெவலப் பண்ணி கொடுப்பாரு, வளர்ச்சியை கொடுப்பாரு. அதில் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கேள்வி கல்யாணத்தை பற்றி இருந்ததுன்னா சனி எப்படி வேலை செய்வார்? கும்பத்துக்கு கல்யாண ஸ்தானம் எது? சிம்மம், 7ஆம் இடம், 5ஆம் இடம், 3ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த ஒற்றைப்படை பாவங்களுக்கு இந்த 2ல் இருக்கிற சனி நெகட்டிவாக வேலை செய்கிறாரு. அப்போ ஒன்று நம்ம தசாபுத்தியும் பார்க்கணும். தசாபுத்தி இயக்கக்கூடிய பாவம் அகம் சார்ந்து இயங்குதா, புறம் சார்ந்து இயங்குதா, உறவுகளுக்கு இயங்குதா, பொருளுக்கு இயங்குதான்னு பார்க்கணும். அடுத்தது நம்ம கேள்விக்கு அது எப்படி பதில் தருதுன்னு பார்க்கணும். இவ்வளவு விஷயம் இருக்குது. சனியை பொறுத்த வரைக்கும் பொருளுக்கு நல்லது, சுபகாரியங்களுக்கு மைனஸ். சூப்பர். நான் முதல்ல வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ராகுக்கே வரேன். ஏன்னா ராகு ஜென்ம ராகுவாக இருக்காரு. ஸோ அப்போ தாட் அதிகமாக பெரிய பெரிய விஷயங்கள் நாடி செல்லும் இல்லைங்களா? ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ இது வளர்ச்சியாக பார்க்கணுமா இல்லை அது வீழ்ச்சி ஆகுமா? சுயபலம்னு பார்க்கலாம். சொந்த இடத்துக்கு வரும்போது சுயபலம் சதயத்துக்கே வரும். அதே மாதிரி குரு நட்சத்திரத்தில் வந்தாலும் அவர் லக்னத்துக்குள்ளே இருக்கார். அப்போ 1ஆம் இடம் என்பது நம்மளுடைய சிந்தனை, செயல் திறமை, வெற்றி, நம்ம உடல் தோற்றம், ஒரு பாடி பில்டப் பண்ணணும் அப்படின்னாலும் அங்கே லக்னம் தான். அப்போ பிரம்மாண்டமாக ஒருத்தர் ஏன் உடம்பை வளர்த்துறாங்க அப்படின்னா ராகுனால தான். அப்போ இதெல்லாம் உடம்பு சார்ந்த விஷயத்துக்கு, சிந்தனை சார்ந்த விஷயத்துக்கு, வெற்றி சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தான் ராகு இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்குவோம், லக்னத்தில் ஜென்மத்தில் ராகு வந்துடுச்சு. ஏன்னா நம்ம மக்கள் ராசி பலன் பார்த்து பார்த்து வளர்ந்தோம். அப்போ இந்த ராசி பலனில் ஜென்மராகுன்னு சொல்லி சொல்லி இருந்ததுனால 1ஆம் இடம்ங்கிறதே கெட்ட கிரகம் வந்தால் கெட்டது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அது தவறு. தன்னுடைய சுயபலத்துக்கு வர்றாரு ராகு. அப்போ நீங்கள் உங்களுக்கு இன்வென்ஷனை அதிகமாக பண்ண தோணும். ராகுனால என்னென்னா புரட்சியாக செய்யக்கூடியவன். இன்னைக்கு இருக்கிற அத்தனை நவீன தொழில்நுட்பமும் ராகு இல்லைன்னா நடக்காது. எல்லா நவீனம் சயின்டிஃபிக்கு
பொருட்கள் அத்தனையும் மாறி மாறி ஒரு காலத்தில் ரேடியோவாக இருந்தது, இன்னைக்கு வந்து மொபைலில் இருக்கிற பிக்சராக மாறிடுச்சு, வீடியோவாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து கம்யூனிகேஷன்ஸ் இதை வச்சிருக்கிறவரே ராகு தான். அதே மாதிரி சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸும் ராகு தான். இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க சிந்திப்பாங்க இல்லையா, அந்த சிந்தனையை வளர்த்து விடும். 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு இது சம்மந்தமான படிப்பை வந்து டெவலப் பண்ணி விடும். இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஒரு சில பேர் பைலட்டு பழகுறாங்க. இதெல்லாம் காற்று ராசி. கும்பமும் காற்று ராசி, மிதுனமும் காற்று ராசி, துலாமும் காற்று ராசி. இதில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த இந்த இன்வென்ஷன் சார்ந்த படிப்புகளெல்லாம் டெவலப் ஆவாங்க. இப்போ மெடிக்கல்லையும் ராகு இருக்கார், அனஸ்தீசியா கொடுக்குறாங்க, இதெல்லாம் ராகு. மயக்கம், அப்புறம் நெகட்டிவாக போனால் ட்ரக்ஸ்னு போயிட வேண்டியதான் ராகுவுக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவில் 1, 5, 9 இவங்க ஜனன ஜாதகத்தில் ராகு கெடாமல் இருந்தால் புதிய புதிய சிந்தனைகள் தோற்றம் கொடுத்து புதிய புதிய பாதையை காண்பிச்சு இவங்களுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டே கிடைக்கும். இந்த கல்யாணம் திருமணம் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா 7ஆம் பாவத்தில் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் கேதுவர் இருக்காரு. ஸோ இது தடையை உண்டாக்குமா? ஒரு கிரகம் இருந்த இடத்த வச்சு நம்ம எடுக்கவே வேண்டியதில்லை. இப்போ கேது 7க்கு வந்துட்டாரு அப்படின்னா கேது திசை நடந்தால் நீங்கள் பயப்படுங்க. கேது திசைக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அதை பற்றி மைண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போ ஒரு குரு தசால ஒரு கேது புத்தி நடக்குது அப்படின்னா கேது புத்தி டைம் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அடுத்து சுக்கிர புத்தி வரும்போது மாறிடும்ல. இப்போ குரு தசைன்னு சொன்னீங்கல்ல, அவர் கல்யாணத்துக்கு சாதகமாக தானே இருக்காரு, அவர் 5ல் இருக்கார். அப்போ 7க்கு 5ல் இருக்கும்போது குரு திசை வந்து சாதகமாக இருக்கு. இதே குரு திசையில் சனி புத்தி வரும்போது தடையாக இருக்கும். சனி புதன் முடிஞ்சு கேது புத்தி வரும்போது அது வந்து ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். கேது வந்து கெடுக்காதுங்க, இருந்த இடத்த கெடுக்காது. பட் என்ன பண்ணோம்னா கேதுனுடைய நேச்சர், இப்போ எப்படி சனியை சொல்கிறோம் மந்தன், தாமசமாக இருப்பான், ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் அப்படின்னு, அது மாதிரி கேது என்ன பண்ணுவார்னா குழப்பவாதி, ஒரு கலகத்தை பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ ஆணும் பெண்ணும் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் பேசும்போது சண்டை வந்துடுது. இதுக்கு காரணம் என்ன? ஒரு நிகழ்வு நடக்குது, 2 பேரும் சந்திக்கிறாங்க, ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணுக்குள்ள பெரிய பிரச்சனையாயிருது. இதையெல்லாம் பண்ணுறவர் கேது, அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த திசாநாதன் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் இவனுக்கு சாதகமாக நடக்கும். அதனால் கேதுவை பற்றி எதில் கவனப்படணும்னா, இல்லீகல் அல்லது சட்டத்துக்கு புறம்பா அல்லது வந்து நமக்கு ஒரு மொராலிட்டிக்கு டிஃபரன்ஸாக நடக்கக்கூடாது. அது நடந்தால் தான் மாட்டிக்குவாங்க. அது நடக்காமல் இருக்கிற வரைக்கும் கேது கெடுக்க மாட்டார். இப்போ நீங்கள் பக்தி மார்க்கத்திலேயோ ஞான மார்க்கத்திலேயோ இருக்கவங்களுக்கு கேது நன்மை செய்வார். அங்கே போய் அவர் நெகட்டிவ் பண்ண மாட்டார். கேதுன்னு உண்டான இது பாலிசி என்னென்னா டிட்டாச்மெண்ட்டு, விட்டுரு விட்டுரு எல்லாத்தையும் விட்டுருங்கிறது தான் கேது சொல்கிறது. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற கேது அதீதமான ஒரு ஆசைகளை வந்து விரும்ப மாட்டாங்க, டிட்டாச்மெண்ட்டில் போயிடுவாங்க. திருமணத்திற்கு கேது திசா புத்தி அந்தரம் இவங்களுக்கு கெட்டவங்களுக்கு மட்டும் அந்த டைமில் முயற்சி பண்ணாதீங்க. எதுக்கு யாருக்கெல்லாம் கேது வந்து 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பில் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க கேது திசா புத்தி நடக்கும்போது திருமண விஷயத்தில் ஈடுபடாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா அடுத்து சுக்கிரன் வர்றது, சூரியன் வர்றது, ஈவன் வந்து நமக்கு ராகு குரு வர்றது கூட நல்லது நடக்கும். இப்போ ராகு குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நல்லா நடக்கும். சூப்பர், யாருமே சொன்னீங்க. அதே மாதிரி கடந்த காலத்தில் இந்த தேவையில்லாமல் கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன், அதாவது பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லி வாங்கிட்டேன், அந்த பொருளை உள்ளே சேர்த்துறதுக்காக கடன் மேலே கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த கடன் பாரம்லாம் முற்றிலும் இந்த காலகட்டத்தில் கம்மியாகுமா? ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆகும். ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆனால் தானே கடன் அடைக்க முடியும். அதனால் ஏர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும், தொழில் பலப்படும். இந்த சமயத்தில் வந்து சேமிக்க பயன்படுத்திக்கணும். நல்ல ஏர்னிங்ஸ் வரும்போது மேலும் மேலும் கடனை அகலப்படுத்திக்க கூடாது. கடனும் கிடைக்கும், இப்போ கேட்குறவங்களுக்கெல்லாம் கடன் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி நட்சத்திரம் இருக்கு, 10ஆம் இடத்துல சனி நட்சத்திரம் இருக்கு, 2ஆம் இடத்துல சனி நட்சத்திரம். யாருக்கெல்லாம் சனி திசை புத்தி நடக்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கடன் கிடைக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்குதுன்னு வைங்க, அது 5ல் இருக்காரு. நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கிடைச்சதுன்னா கடனை அடைக்கிறதுக்கு இது பெஸ்ட்டு. 5ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். ஒரு சில பேருக்கு வேலை போயிடும். 6க்கு 12ல் 5 செயல்படுறதுனால வேலைக்கு வந்து பாசிட்டிவே இருக்காது. குரு திசா புத்தி நடக்கும்போது இப்போ சொந்தமாக ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டு, டிசைனிங் பண்ணுறவங்க, ஜோதிடர்கள், லாயர்ஸு,
இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே. மூளை உழைப்பு சார்ந்து உழைக்கிறவங்களுக்கு குரு வந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சினிமா துறை, எடிட்டிங்கு, இது மாதிரி டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, மூளை உழைப்பு, கன்சல்டிங் பிஸ்னஸ், இதெல்லாம் நல்லாயிருக்கும் குருவுக்கு. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு, இவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை வந்து கட்டாயிடும். குரு திசை நடக்கிறவங்களுக்கு. சனி திசை நடக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கு நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்லாயிருக்கும். இந்த ராகு வந்து அநேகமாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அவங்களுடைய கேரியர் டெவலப்மெண்ட்டில் புது புது ஐடியாவை சொல்லி ஒரு அங்கீகாரம் வாங்குவாங்க. சார் இதை இப்படி செய்யலாம், இதை அப்படி செய்யலான்னு ஒரு ஐடியா தோணும். அந்த மெத்தடில் அவங்க புகழ் பெறுவாங்க. குரு சொந்த நட்சத்திரத்துக்கு புனர்பூசத்துக்கு வரும்போது இன்னும் பலம், நல்லா பலமாக கிடைச்சிடும். இப்போ இருந்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். இந்த வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு புத்திர பாக்கியம் சிறப்பாக நடக்கும். ஒருவேளை சனி திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கும் கேது திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. குரு திசாபுத்தியோ ராகு திசாபுத்தியோ நடக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கு. இப்போ சுருக்கமாக என்ன சொல்லணும்னா, கும்பலக்னத்துக்கு அருள் சார்ந்த அணியில் இருக்கிறவங்க குருவும் ராகுவும், அதாவது உயிர்பற்றான பாவங்களுக்கு சாதகமாக இருக்காங்க குருவும் ராகுவும். பொருள்பற்றான விஷயத்துக்கு சனி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுக்குமே மைனஸாக இருக்கிறவர் கேது. ஃபாரின் போகிறதுக்காக பிஆருக்காக வெயிட் பண்ணிருக்கோம். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அமையுமா? ஆமாங்க. அதாவது 6ஆம் இடம் என்ற வேலை தான் அங்கே சனியும் புதனும் இருக்காங்க. பூசம் ஆயில்யம். அப்போ அந்த சனியும் புதனும் அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே தான் போகிறாரு. அதனால் வந்து அது சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம கும்பலக்னக்காரங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியே சனி தான். அந்த 12ஆம் வீட்டுக்கு அவர் பாசிட்டிவாக இருக்கார். 12ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், சப்போர்ட் ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மெயினாக இந்த மெக்கானிக்கல் லைனில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த அரப் கண்ட்ரிஸ் போவாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சான்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா சனின்றது கனிம வளத்தை சார்ந்தது, ஆயில் கண்ட்ரிஸ், அந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப சூப்பராக. சூப்பர். அதாவது கடந்த காண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தடுத்து காணல பார்க்கலாங்கய்யா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.